Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு எந்த திட்டத்தையும் நிறுத்தாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் எந்த திட்டத்தையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை நிறுத்தப் போவதில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். டிபிஐ வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். SSA திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய தன்னுடைய பங்களிப்பான அந்த தொகை 1251 கோடி அளவுக்கு தர வேண்டிய நிதி என்பது இருக்கின்றது. எனவே அந்த நிதியை விடுவிக்காத நிலையில் தொடர்ந்து அது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தொடர்ந்து குழந்தைகள் தற்காப்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது. அவர்கள் தரவில்லை என்பதற்காக அந்த திட்டத்தை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. அந்த திட்டம் மட்டுமல்ல, எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டத்திற்கு மத்திய அரசு நிதியை எதிர்பார்த்து காத்திருக்க போவதில்லை. நம்முடைய சமுதாயம், நம்முடைய குழந்தைகள் வளர்ச்சிக்காக, அவர்களுடைய எதிர்கால நலனுக்காக தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நம்முடைய நிதியிலிருந்து எந்த திட்டமும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜகவினர் 90 நாட்கள் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், மும்மொழி கொள்கை தொடர்பாக ஒப்பீனியன் மக்களுடைய கருத்து கேட்க இருப்பதாகவும் அது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த 90 நாட்கள் முடிந்த பிறகு இது பாஜகவிற்கான பயணம் அல்ல, இது எங்களுக்கான பயணம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே போதுமானது என மக்கள் பதிலளிப்பார்கள். அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் இருமொழி கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை பாஜகவினர் உணர்ந்து கொள்வார்கள் என்ற வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.